இப்போ நான் உங்களுக்கு 10 ஃபேஸஸ் யூடியூப் சேனலுக்கான ஐடியாவை தர போறேன். இதை யூஸ் பண்ணி கேமராவுக்கு முன்னாலேயே வராம உங்களுடைய ஃபேஸை காமிக்காமலையும் உங்களால சூப்பரா earn பண்ண முடியும். நீங்க நிறைய பெரிய பெரிய யூடியூபர்ஸை பார்த்திருப்பீங்க. அவங்களுடைய வீடியோஸ்லாம் ரொம்பவே நல்ல வியூஸும் போகும், அதுல இருந்து அவங்க சூப்பரா சம்பாதிக்கவும் செய்வாங்க. பட் இவங்களே மாதிரியே இன்னொரு செட் ஆஃப் யூடியூபர்ஸ் இருக்காங்க. அவங்க அவங்களுடைய ஃபேஸ் எல்லாம் வந்து காமிக்கவே மாட்டாங்க. பட் அவங்களுமே இவங்கள மாதிரி இல்ல இவங்கள விட பெட்டராவே சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. இதுல ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, இதை உங்களாலையும் ரொம்ப ஈஸியா பண்ண முடியும். இப்போ நான் அதுக்கு தான் ஒரு 10 சூப்பரான ஐடியாவை தர போறேன். அதுலயும் நான் இப்ப சொல்ல போறேன், நிறைய சேனல் ஐடியாஸ்ல எல்லாம் நீங்க அந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 10 மில்லியன் ஷார்ட்ஸ் வியூஸை கொண்டு வராமலே சம்பாதிக்க ஆரம்பிக்க முடியும். சோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் 10 சாட்டிஸ்ஃபைங் வீடியோஸ். இந்த டாபிக்ஸ்ல நீங்க வீடியோ பண்றதுக்கு உங்களுடைய ஃபேஸை காமிக்கணும்னு அவசியம் இல்ல, ஈவன் உங்களுடைய வாய்ஸை நீங்க கொடுக்கணும் கூட அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இப்போ நான் எக்ஸாம்பிளா காமிக்க போற சேனல்ஸ் எந்த மாதிரியான வீடியோஸ் பண்றாங்களோ அதே மாதிரி உங்களுடைய ஸ்டைல்ல ஜஸ்ட் உங்களுடைய கேமராவை மட்டும் ஆன் பண்ணிட்டு அந்த விஷயங்களை செஞ்சு வீடியோ அப்லோட் பண்ண போறீங்க. அண்ட் இதுல இருந்து உங்களுக்கு crores கணக்குல வியூஸ் ரொம்பவே ஈஸியா ஜெனரேட் ஆகும். இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் சேனல் வந்து பாத்தீங்கன்னா சான்டாகியஸ்ங்கற இந்த சேனல். உங்களுடைய சேனல் ஓபன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7.24 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அண்ட் இவங்க அப்லோட் பண்ணிருக்கிறது பாத்தீங்கன்னா 651 வீடியோஸ். உங்களுடைய ஷார்ட் செக்ஷன்ல போயிட்டு பாப்புலரா கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஓ மை காட், அந்த வீடியோக்கு அந்த வியூஸை பாருங்க, 167 மில்லியன், 144 மில்லியன். எல்லா வீடியோஸும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 மில்லியன் இல்ல 100 மில்லியனுக்கும் அதிகமா வியூஸ் நிறைய போயிருக்கு. அண்ட் இந்த மாதிரியான வீடியோஸ் பண்றது ரொம்பவே ஈஸி. நான் முன்னாலே சொன்ன மாதிரி உங்களுடைய ஃபேஸை காமிக்கணும், நீங்க வாய்ஸ் கொடுக்கணும் கூட அவசியம் கிடையாது. இவங்க என்ன பண்ணிருக்காங்க ஜஸ்ட் பாருங்க, ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்து அதுல அந்த கைனடிக் சாண்டால செய்யப்பட்ட நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் உள்ள போட்டு குத்துறாங்க. இதை பார்க்கிறது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங்கா இருக்குதுல்ல. சோ அதனால தான் இது இவ்வளவு அதிகமா வியூஸும் போகுது. இது பண்றது ரொம்பவே ஈஸி. அண்ட் அடுத்த எக்ஸாம்பிள் சேனல் வந்து பாத்தீங்கன்னா முஷ் ஸ்லைம். இந்த சேனலுடைய பாப்புலர் செஷன் போனோம் அப்படின்னா நம்ம முன்னால பார்த்த சேனல்ல வந்து கைனடிக் சாண்டா வச்சு வீடியோ பண்ணியிருந்தாங்க. இவங்க வந்து ஸ்லைம் வச்சு பண்ணிருக்காங்க. சோ இவங்களுக்குமே பாருங்க வியூஸ் பாத்தீங்கன்னா 53 மில்லியன், 23 மில்லியன். இதெல்லாம் உண்மையிலே சூப்பர் வேற லெவல் வியூஸ்ங்க. ஜஸ்ட் உங்களோட வீடியோ பாருங்க, ஒரு ஸ்லைம் எடுத்து அதுல கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் ஆட் பண்ணி அதை பார்க்கிறதுக்கு சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கிற மாதிரி மாத்துறாங்க. நீங்க கன்சிஸ்டன்டா நல்ல குவாலிட்டியில பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா சக்சஸ் இருக்கும். சரி, அடுத்து போகலாம். நம்பர் 9 கேஜெட்ஸ் வீடியோஸ். சோ இப்போ நீங்க பார்க்குற யூஃபேக்ட் டெக்ங்கிற சேனல்ல ஷார்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய கேஜெட்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் போட்டுருக்காங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பண்றது ரொம்பவே ஈஸி. நான் எப்படிங்கறத இப்போ ஜஸ்ட் சொல்றேன். சோ இவங்களுடைய பாப்புலர் வீடியோஸ் பாத்தீங்கன்னா 77 மில்லியன், 29 மில்லியன், 24 மில்லியன் சொல்லிட்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கோடி கணக்குல வியூஸ் போயிருக்கு. சோ இந்த வீடியோஸ் இவங்க எப்படி பண்றாங்க அப்படின்னா, ஜஸ்ட் அந்த வீடியோ கிளிக் பண்ணி எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 3 கிரேட் கேஜெட்ஸ் ஃபார் எவ்ரி மேன் சொல்லிட்டு ஒரு 3 கேஜெட்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இந்த மாதிரியான வீடியோஸை நம்மளாலுமே ரொம்ப ஈஸியா கிரியேட் பண்ண முடியும். இதுக்கு உங்களுக்கு தேவையானது எல்லாமே அந்த கேஜெட்ஸ் உடைய பேர் மட்டும் தெரிஞ்சா போதும். அதுக்கு நீங்க நிறைய ஏஐ வெப்சைட்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கேஜெட்ஸ் சொல்லிட்டு கூகுள்ல சர்ச் பண்ணும்போது நிறைய பிளாக்ஸ் வரும். அந்த பிளாக் போஸ்ட்ல இருந்து அந்த கேஜெட்டோட பேர் தெரிஞ்சா மட்டுமே போதும். ஒன்னு அந்த கேஜெட்டோட அஃபிஷியல் சைட்டுக்கு போயோ இல்லைன்னா அவங்களுடைய அஃபிஷியல் யூடியூப் சேனல் இல்ல சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ்க்குள்ள போயிட்டு நீங்க சர்ச் பண்ணீங்கனாலே அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், அவங்களுடைய ப்ராடக்ட்டோட வீடியோஸ் எல்லாமே இருக்கும். ஜஸ்ட் அந்த வீடியோஸ்லாம் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய வாய்ஸ் ஓவர் கொடுத்து இந்த மாதிரி டாப் 3 கேஜெட்ஸ், டாப் 3 யூஸ்ஃபுல் கேஜெட்ஸ், டாப் 3 கிச்சன் கேஜெட்ஸ் இந்த மாதிரி நீங்க வீடியோஸ் போட்டாலே உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா வியூஸ் வரும். அப்போ நீங்க கேட்கலாம் சில பேர், அப்போ ஹரி இதுல காப்பிரைட் ஸ்ட்ரைக்ஸ் வராதா, காப்பிரைட்ஸ் மாதிரி பிரச்சனை வராதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு கம்பெனி வந்து ஒரு ப்ராடக்ட்டை டிசைன் பண்ணி அதை மேனுஃபேக்சர் பண்ணி விற்கிறதுக்கு மார்க்கெட்டிங் ஒரு விஷயத்தை பண்ணணும். இந்த மார்க்கெட்டிங் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கிரியேட்டர்ஸ் கிட்ட பில் போர்ட்ஸ்ல, டிவி அட்வர்டைஸ்மெண்ட்ல கொடுத்து அவங்களுடைய சொந்த காசை செலவு பண்ணி வீடியோ எடுத்து அதை பப்ளிக் கிட்ட கொண்டு போகிறதுக்கும் அவங்க காசு செலவு பண்ணணும். சோ இப்போ நீங்க அப்படி அவங்க எடுத்த வீடியோஸ் எடுத்து உங்களுடைய சேனல்ல போட போகும்போது லிட்டரலி நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல அட்வர்டைஸ்மென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ யாரா இருந்தாலுமே என்ன நினைப்பாங்க அப்படின்னா, அவங்க ஒருத்தருக்கு காசு கொடுத்து பண்ண வேண்டிய விஷயத்தை நீங்க அவங்களுக்கு ஃப்ரீயாவே பண்ணி கொடுக்கறதால அவங்க யாரா இருந்தாலும் நிச்சயமா ஸ்ட்ரைக் கொடுக்கணும்னு சொல்லி நினைக்க மாட்டாங்க. சோ இதனால உங்களுடைய சேனலுக்கும் கண்டென்ட் கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு, அதே மாதிரி அந்த கம்பெனிக்கும் ஃப்ரீயா அட்வர்டைஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. சோ இது ஒரு வின் வின் ஸ்ட்ராட்டஜி தான். இதே நிஷ்ல இன்னொரு எக்ஸாம்பிள் சேனல் கேட்டீங்கன்னா இந்த டெக்னிக்கல் கோல்டன்ங்கிற இந்த சேனல். இது உள்ளவே பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஷார்ட்ஸ் ஃபீல்ட்ல பாப்புலர் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா 32 மில்லியன், 24 மில்லியன், 12 மில்லியன் சொல்லிட்டு வியூஸ் தாறுமாறா போயிருக்கு. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஜஸ்ட் டிக்டாக்ல இருந்து அந்த வீடியோஸ் டவுன்லோட் பண்ணி ஜஸ்ட் ஒரு வாய்ஸ் ஓவர் மட்டும் ஆட் பண்ணிட்டு, ஞாபகம் இருக்கட்டும் இந்த மாதிரியான வீடியோஸ்ல நம்ம வாய்ஸ் ஓவர் ஆட் பண்ண வேண்டியது ரொம்பவே முக்கியம். நம்ம ஃபேஸ் காமிக்கணும்னு அவசியமே கிடையாது, பட் வாய்ஸ் ஓவர் ஆட் பண்ணா மட்டும் தான் இந்த வீடியோஸ் எல்லாம் மானிடைஸ் பண்ண முடியும். நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்றப்ப அந்த வீடியோக்கு மேல நம்ம ஏதாவது ஒரு எஜுகேஷனல் வேல்யூவோ இல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் வேல்யூ ஆட் பண்ணா மட்டும் தான் அது மானிடைசபிள். சோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வாய்ஸ் ஓவர்ங்கிறது கட்டாயம். நீங்க வந்து ஏஐ யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஸ்கிரிப்ட் உங்களுடைய ஓனா இருக்கணும். எங்க ஏதாவது ஏஐ போட்டு எடுத்துட்டு வந்து நான் வாய்ஸும் ஏஐ வச்சு கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா மானிடைஸ் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். இந்த மாதிரி கேஜெட்ஸ் வீடியோஸ் நீங்க போடுறதுல ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த கேஜெட்ஸ் உடைய அஃபிலியேட் லிங்க்ஸ் உங்களுடைய சேனல் அபோட் செக்ஷன்ல கொடுத்து வச்சிருந்தீங்கன்னா யாருக்கும் அந்த கேஜெட் பிடிச்சிருந்து அவங்க லிங்க் கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதுல இருந்து கமிஷன் வரும். அமேசான்ல விற்கிற ஒரு பொருளுடைய லிங்கை நீங்க ஷேர் பண்ணி அந்த லிங்கை மட்டும் ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களுக்கு கமிஷன் வர்ற மாதிரி பண்ண முடியும்.
இதோடைய பேர் தான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இது எப்படி நீங்களும் பண்றதுங்கறத பத்தி நான் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ மேக் பண்ணிருக்கேன். அதை நீங்க பார்க்கல அப்படின்னா அதை பார்க்கிறதுக்கு மேல ஐகான்ல தெரியுற வீடியோவை இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு பாருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க இந்த மாதிரி கண்டென்ட்ல வீடியோஸ் போட போறீங்கன்னா. நெக்ஸ்ட் நிஷ் நம்பர் 8 ASMR வீடியோஸ். நீங்க ஒரு ஃபுட்டியாவோ இல்ல உங்களுக்கு சாப்பிடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்ற ஒரு ஆளா இருந்தீங்கன்னா உங்களுக்கான நிஷ் தான் இது. நீங்க இதுல என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ஜஸ்ட் சாப்பிட போறீங்க, அதை வீடியோ எடுத்து போட போறீங்க. இது உங்க ஃபேஸ் காமிக்கணும்ங்கற அவசியமே கிடையாது. அதுக்கு எக்ஸாம்பிள் அப்ப காமிக்கிற பாருங்க. டான்ஜிபி ஈட்டிங். இந்த சேனலுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6.29 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இவங்க அப்படி என்ன கண்டென்ட் போடுறாங்க அப்படின்னா அவங்களுடைய பாப்புலர் வீடியோஸ் பாத்தீங்கன்னா ஓ மை காட் 320 மில்லியன், 105 மில்லியன், 40 மில்லியன், 34 மில்லியன். ஜஸ்ட் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய கேமரா வந்து அவங்களுடைய உதடுக்கு நாடிக்கு மட்டும் வைப்பாங்க. இந்த ரேஞ்சில் மட்டும் அவங்களுடைய கேமரா வச்சுட்டு ஜஸ்ட் அவங்க 2-3 இமேஜஸ் மட்டும் போட்டுட்டு அந்த மாதிரி இருக்கிற பொருட்களை சாப்பிட போறாங்க. அவ்வளவுதான். ஜஸ்ட் சாப்பாடு மட்டும் சாப்பிடுறது மட்டும் தான் கண்டென்ட்டே. அண்ட் அதுக்கு பாருங்க 320 மில்லியன் வியூஸ் வந்திருக்கு. ஸோ இந்த சேனலுடைய சோஷியல் மீடியா ஸ்டாட்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி 300 மில்லியனுக்கு மேலே வியூஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 76K ரெவன்யூ டாலர் வரும்னு சொல்லி போட்டுருக்காங்க. அவ்வளோலாம் வர வாய்ப்பே கிடையாது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வர அப்ராக்சிமேட்டா இவங்க மினிமம் ஒரு 3 to 5 lakhs வந்து 7 lakhs குள்ள தான் இவங்களுடைய ஷார்ட்ஸ் ரெவன்யூ மந்த்லி இருக்கும். இல்ல ஹரி எனக்கு சாப்பிடுறதுக்கு பிடிக்காது பட் சமைக்க ரொம்ப பிடிக்கும்னு சொல்ற ஒரு ஆளா இருந்தீங்கன்னா இப்படி ஆட்கள் ரொம்ப கம்மி. பட் அப்படி ஒரு ஆளா நீங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த சேனல்ல பாருங்க. கிரேட் இந்தியன் ASMRங்கற சேனல்ல கிட்டத்தட்ட 14 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. சோ இந்த சேனலோட ஷார்ட் செக்ஷன் ஓபன் பண்ணி அதுல பாப்புலர் வீடியோஸ் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 200, 170, 132 மில்லியன் வியூஸ்க்கு மேல போயிருக்கு. சோ இந்த வீடியோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜஸ்ட் அவங்களுடைய ஃபேஸ் காமிக்க மாட்டாங்க, ஈவன் அவங்களுடைய வாய்ஸும் இருக்காது. ஜஸ்ட் கேமராவை ஃபேஸ் பண்ணிட்டு அவங்க சமைக்கிறத வீடியோ எடுத்து ஃபாஸ்ட் கட் மட்டும் பண்ணிட்டு ரொம்பவே சூப்பரா ஹை குவாலிட்டில பிரசன்ட் பண்றாங்க. அண்ட் அதுக்காக அவங்களுக்கு ரொம்பவே சூப்பரா வியூஸும் போகுது, ரொம்பவே நல்லாவும் சம்பாதிப்பாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சேனல் இதே நிஷ்ல கேட்டீங்கன்னா இந்த சேனலை பாருங்க. இவங்க கிட்டத்தட்ட 30 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இவங்களுடைய ஷார்ட் செஷன்ல பாப்புலர் பார்த்தோம் அப்படின்னா 400 மில்லியன் வியூஸ், 300, 200 அந்த மாதிரி தாறுமாற வியூஸ் போயிருக்கு. இவங்களே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தா அந்த சேனலும் பண்றாங்க. ஸோ நீங்களும் டெஃபினட்டா கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு சமைக்கிறதுக்கு பிடிக்கும்னா இந்த நிஷ்யும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நிஷ் நம்பர் 7 ஃபன்னி ஸ்டோரிஸ். எனக்கு சாப்பிட்றதும் பிடிக்காது, சமைக்கிறதும் பிடிக்காது, பட் நான் நல்ல கதை சொல்லுவேன், ரொம்ப ஜாலியாக பேசுவேன்னு சொன்னீங்கன்னா அப்போ நீங்க இந்த ஃபன்னி ஸ்டோரிஸ் நிஷை ட்ரை பண்ணலாம். சாட்டிஸ்ஃபைங் ஜோக்ஸ்ங்கிற அந்த சேனல்ல வெறும் 93 வீடியோஸ் மட்டுமே அப்லோட் பண்ணி கிட்டத்தட்ட 100K சப்ஸ்கிரைபர்ஸ் கிராஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சில்வர் ப்ளே பட்டன் கிடைச்சாச்சு. அவங்களுடைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா 10 மில்லியன், 5 மில்லியன் சொல்லிட்டு ரொம்பவே சூப்பராக வியூஸ் போயிருக்கு. இவங்க இதில் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் சாட்டிஸ்ஃபைங் வீடியோஸை சோஷியல் மீடியாஸ் வந்து டவுன்லோட் பண்ணி அதில் ஒரு ஸ்கிரிப்டை வச்சு ஏஐ வச்சு வாய்ஸ் கொடுத்து கேப்ஷன்ஸை மட்டும் ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி வீடியோஸ் போட்டுருக்காங்க. அண்ட் இது ரொம்பவே நல்ல வியூஸும் போயிருக்கு. பட் நான் என்ன ரெக்கமெண்ட் பண்றேன்னா இந்த மாதிரி வீடியோஸ் நீங்க பண்ணும்போது முடிஞ்ச வர ஓனா வாய்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இப்படி நம்ம சாட்டிஸ்ஃபைங் வீடியோஸ் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணும்போது அந்த கிரியேட்டர் நினைச்சாங்கன்னா நமக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் பிரச்சனை வரது கூட வாய்ப்பு இருக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள் சேனல் ஃபேக்டிஃபைங்கிற அந்த சேனல். இந்த சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபன்னி ஸ்டோரிஸ் போற ஒரு சேனல் தான். இவங்களும் பாத்தீங்கன்னா 11 மில்லியன், 8 மில்லியன், 4 மில்லியன், 4 மில்லியன் சொல்லிட்டு ரொம்பவே சூப்பரா வியூஸ் போயிருக்கு. உங்களுக்கு நல்ல கதை சொல்ல தெரியும், காமெடி பண்ணுவீங்கன்னா நீங்க டெஃபினட்டா அதை ட்ரை பண்ணலாம். நிஷ் நம்பர் 6 டாப் 10 வீடியோஸ். கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இல்லாத ஒரு நிஷ்னா அது இதுதான். ஜஸ்ட் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா டாப் 10ல இந்த உலகத்துல இருக்கிற எதை வேணாலும் நீங்க லிஸ்ட் பண்ணலாம். டாப் 10 யூடியூப் சேனல்ஸ், டாப் 10 செலிபிரிட்டிஸ், டாப் 10 ஃபோன்ஸ், டாப் 10 ரிச் பீப்புள், இந்த மாதிரி நீங்க எதை வேணாலும் போடலாம். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஃபேக்ட் சீரிஸ்ங்கிற அந்த சேனல். இவங்க பாத்தீங்கன்னா 164 வீடியோஸ் போட்டுருக்காங்க. அண்ட் தென் 138K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கு. விச் மீன்ஸ் இவங்ககிட்டயும் சில்வர் ப்ளே பட்டன் இருக்கு. அண்ட் இந்த சேனல் வந்து பாத்தீங்கன்னா மானிடைஸ் ஆயிருக்கு. நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா இந்த இடத்துல ஜாயின் பட்டன் இருக்குது பாருங்க. இந்த ஜாயின் பட்டன்ங்கிறது வந்து மெம்பர்ஷிப்கான பட்டன். இது நம்ம சேனல் மானிடைஸ் ஆனா மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். 10 மில்லியன், 4 மில்லியன், 3 மில்லியன் சொல்லிட்டு ரொம்பவே சூப்பரா வியூஸ் போயிருக்கு. இவங்க இத்தனைக்கும் ஏஐ வாய்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. பட் அப்படியே உங்களுக்கு மானிடைஸ் ஆயிருக்கு. இருந்தாலும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுடைய ஓன் வாய்ஸ் கொடுக்கறதுக்கு மட்டும் தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா அப்பதான் ஃபியூச்சர்ல எதுவும் ப்ராப்ளம் வராம இருக்கும். அண்ட் அடுத்து டாப் 10 இருக்கிற இந்த சேனல்ல நீங்க ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா வியூஸ் வேற லெவல்ல போயிருக்கு. சோ டெஃபினட்டா அந்த நிஷ் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிஷ் நம்பர் 5. ஆக்சுவலா இந்த வீடியோல நான் அந்த 10 நிஷுமே சொல்லி முடிச்சலாம்னு சொல்லிட்டு நினைச்சேன். பட் நான் நினைச்சதை விட இந்த வீடியோட லென்த் ரொம்ப அதிகமா போய்கிட்டு இருக்கு காரணத்தினால் இந்த வீடியோவை 5க்கு மேல நான் பார்ட் 2 ரிலீஸ் பண்றேன். சோ அந்த வீடியோவை இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கிற டைம்ல நான் பப்ளிஷ் பண்ணியிருந்தேன்னா அதை நீங்க பார்க்கிறதுக்கு ரைட் சைடுல தெரியுற இந்த வீடியோ கிளிக் பண்ணுங்க. நான் உங்களை அங்க பார்க்கிறேன்.